ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மெட்ஃபேக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் செடேட்டிவ்ஸ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ். செடேட்டிவ்ஸ்னா என்னன்னா, இந்த ட்ரக் எடுத்துக்கிறப்ப நம்ம பாடியில் சீனஸோட ஆக்டிவிட்டியை குறைச்சி ஒரு காமான ஸ்டேட்டுக்கு கொண்டு வருங்க. ஆன்சிட்டியை குறைக்கும். ஹிப்னாட்டிக்ஸ் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். ஏன்ஷியன் டைம்ஸ்லலாம் ஆல்கஹால் அண்ட் ஓபியம் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக் எஃபெக்ட்டுக்கு. அதுக்கப்புறமா 1800s ஃபஸ்ட்டு புரோமைட் சால்ட் கொடுத்தாங்க நர்வஸ்னஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக. ஆனால் என்னென்னா இது நிறைய அக்குமேட் ஆக ஆரம்பிச்சு டாக்ஸிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா 1860s குளோரல் ஹைட்ரேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1880s பேரா ஆல்டிஹைட்லாம் கொடுத்து ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு பார்பிட்டரேட் சிந்தசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரக் என்ன சிந்தசைஸ் பண்ணாங்கன்னா பார்பிட்டால் 1903, அதுக்கப்புறமா 1912 ஃபீனோ பார்பிட்டால் சிந்தசைஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு கொடுத்து அதை செக் பண்ணாங்க. ஹை டோஸ் எடுத்துக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெத்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ இன்னும் சேஃபராக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சோடைசிபின் சிந்தசைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் பென்சோடைசிபின் சொல்லக்கூடிய ஜாலிப்ளான், ஜோல்பிடம் இதெல்லாம் சிந்தசைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக்ஸ் பார்க்கலாம். அதில் பென்சோடைசிபினில் ஆக்ஷன்ஸை போட்டு 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹிப்னாட்டிக் அதில் டயாசிபம், ஃப்ளூராசிபம், நைட்ராசிபம், ஆல்ப்ரசோலம், டீமாசிபம், ட்ரைஅசோலம். நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆன்சிட்டியில் டயாசிபம், ஃப்ளோர்டைசிபாக்சைட், ஆக்சாசிபம், லோராசிபம், ஆல்ப்ரசோலம். ஆன்டி கன்வல்சன்ட்டில் டயாசிபம், லோராசிபம், குளோனாசிபம், குளோபாசிபம். நெக்ஸ்ட் பார்பிட்டூரேட்ஸில் லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங் 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. லாங் ஆக்டிங்கில் ஃபீனோ பார்பிட்டோன், ஷார்ட் ஆக்டிங்கில் பியூட்டோ பார்பிட்டோன், பென்டோ பார்பிட்டோன், அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங்கில் தயோபென்டோன், மீத்தோ எக்ஸிட்டோன். நெக்ஸ்ட்டு நான் பென்சோடைசிபனில் ஜோபிக்லோன், எஸ்ஓபிக்லோன், ஜோல்பிடம், ஜாலிப்ளான். நெக்ஸ்ட்டு அதர் சீனஸ் டிப்ரெசன்ட் குளோரல் ஹைட்ரேட், ட்ரைக்ளோஃபோஸ், பேராஆல்டிஹைட், குளுட்டிமைட், மீத்தாகுவாலன், மெப்ரோபமேட், ப்ரோமீத்தாசின், குளோர்ப்ரோமசின், அமிட்ரிப்டிலின், மார்ஃபின். இதாங்க இதோட கிளாசிஃபிகேஷன். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் செடேட்டிவ் சரி ஹிப்னாட்டிக் சரி ரெண்டுமே சீனஸ் டிப்ரெசன்ட் எஃபெக்ட் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு காபானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காபானா என்னென்னா இதாங்க மேஜர் இனிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது சிஎன்எஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டாரில் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு தாங்க ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுமே. என்னென்ன ரிசெப்டார்னா இந்த காபா-ஏ, காபா-பி ரிசெப்டாரு. காபா-ஏன்றதை லிகான் கேட்டட் அயன் சேனல் சொல்லுவாங்க. காபா-பியை ஜி புரோட்டீன் கப்பல்டு ரிசெப்டார். இதில் பென்சோடைசிபினும் சரி பார்பிட்டரேட்டும் சரி காபா-ஏ ரிசெப்டாரில் தாங்க ஆக்ட் ஆகுமே. பட் ரெண்டுமே என்னென்னா காபா-ஏ ரிசெப்டாரில் வேறு பைண்டிங் சைட்டில் போயிட்டு பைண்ட் ஆகுங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பென்சோடைசிபினோட ஆக்ஷனை பற்றி பார்க்கலாம். ட்ரக்ஸ் காபா-ஏ ரிசெப்டாரில் ஆல்ஃபா அண்ட் காமா சைட்டுக்கு நடுவில் போயிட்டு தாங்க பைண்ட் ஆகுமே. பைண்ட் ஆகிட்டு காபாவோட ஆக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த குளோரடையான் சேனல் ஓப்பனிங்கை அதிகப்படுத்திடும். இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ டைம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நிறைய குளோரைடேட்ஸ் அயான்ஸ் உள்ளே போக ஆரம்பிக்கும். இதனால் ஹைப்பர் போலரைசேஷன் ஆகும். ஸோ செல்லு இரஸ்பான்சிவாக மாறிடும். அதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் ஒரு காமான ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பார்பிட்டரேட் பற்றி பார்க்கலாம். இது காபா-ஏ ரிசெப்டார்லே ஆல்ஃபா அண்ட் பீட்டா சப்யூனிட்டுக்கு நடுவில் போயிட்டு பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிட்டு பென்சோடைசிபினுக்கும் பார்பிட்டரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா பென்சோடைசிபின் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த குளோரடையான் சேனலை அதிகப்படுத்தும். அதுவே பார்பிட்டரேட் டைம் 5 செகண்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கணும் அப்படின்னா இது 10 செகண்டுக்கு ஓப்பன் ஆக வைக்குங்க. அந்த மாதிரி டைமை அதிகப்படுத்தும். அப்புறமா சேமாக நடக்கிற ஆக்ஷன் தாங்க நிறைய குளோரடையான் சேனல் உள்ளே போயிடும். ஸோ ஹைப்பர் போலரைசேஷன் நடந்து நம்ம பாடி ஒரு காமான ஸ்டேட்டுக்கு கொண்டு செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதோட யூசஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்சிட்டியை குறைக்கும். இந்த மன அழுத்தம் சொல்லுவாங்கள்ல அதை குறைக்கும். தூக்கமின்மை ட்ரீட்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், இந்த டென்டல் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் ரிலாக்ஸான ஸ்டேட்டில் இருக்கணுன்றதுக்காக கொடுப்பாங்கங்க. அதுக்கப்புறமா மசில் ஸ்பாசம், தசை பிடிப்புன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஆன்டி கன்வல்சன்ட், வலிப்பு அந்த பிரச்சனைக்கெலாம் இதை தருவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்ஸ் எஃபெக்டில் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். மறதி, அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து அந்த ட்ரக்ஸ் எடுக்க ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹை டோஸ் தேவைப்படலாம். அதாவது டாலரன்ஸ் ஆகலாம், டிபெண்டன்ஸ் வந்து அதிகமாக ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஏடாக்சியா, அப்புறம் ட்ரௌசினஸாக இருக்குங்க. இதான் வந்து இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன்.